Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, let us see some identical pairs of words and their uses. Identical pairs. What is an identical pair? Identical pair na enna? ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஜோடி. pair என்றது ஒரே ஜோடி வார்த்தைகள். An identical pair means using the same word again while talking. ஸோ நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ ஒரே வார்த்தையை இன்னொரு தடவை நம்ம யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் யூஸ் டு எம்பசைஸ் த ஐடியா. ஒரே வார்த்தையை நம்ம ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணுறது எதுக்காகனா நம்மளுடைய கருத்துக்களை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்காக. டு எம்பசைஸ் தி ஐடியா அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு மேக் த லாங்குவேஜ் ரிச். ஸோ அடுத்தது நம்மளுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் அழகு பண்ணப்படும், அதாவது கொஞ்சம் ஹை லாங்குவேஜ் மாதிரி தோணும். ஸோ இந்த வீடியோவில் 8 பேஸ் கொடுத்துருக்குது. அந்த 8ஐயும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் over and over, which means repeatedly, திரும்ப திரும்ப. I advised him over and over to be careful. So I repeatedly told him to be careful. So instead of using the word repeatedly, we use the word over and over. Next example, I read the article over and over to understand. So I repeatedly read the article to have better understanding. Third example, over and over he does the same mistake. ஸோ திரும்ப திரும்ப அதே தப்பாகவே செய்துட்ருக்கிறான். செகண்ட் வேர்ட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின். தட் ஆல்சோ மீன்ஸ் ரிப்பீட்டட்லி. அகெயின் அண்ட் அகெயின்னாலும் திரும்ப திரும்ப தான். ஷீ ரோட் ஹர் எக்ஸாம் அகெயின் அண்ட் அகெயின். அகெயின் அண்ட் அகெயின் ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன் ஹர் த சம். இந்த கணக்கை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. டூயிங் த சேம் ஒர்க் அகெயின் அண்ட் அகெயின் இஸ் டயர் சம். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது ஒரு அலுப்பை தரும். தேர்ட் வேர்ட் பாருங்கள், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், which means to find a place or find a solution. Round and round, அதாவது சுற்றி சுற்றி வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா. We went round and round to find her address. ஸோ அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே ஒரே சுற்றி சுற்றி வந்தோம். The meeting went on round and round but it didn't give a solution. அந்த மீட்டிங்கில் அப்படியே சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் எந்த முடிவும் வரவே இல்லை. The leader was talking round and round without coming to the point. ஸோ சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாமல் அப்படி சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் இந்த வேர்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்டுங்கிற ஃப்ரேஸ் வரும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஆன் அண்ட் ஆன் வித்தவுட் ஸ்டாப்பிங். நிறுத்தாமல் ஒரு வேலை செய்கிறது. ஷி கீப்ஸ் ஆன் டாக்கிங் ஆன் அண்ட் ஆன். நிறுத்தாமல் அவள் பேசிகிட்டே இருந்தா. த லெக்சர் வெண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ இந்த பாடம் வந்து லெக்சர் பண்ணுறவர் வந்து அப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். தே வர் ஆர்கியூவிங் ஆன் அண்ட் ஆன் அன்டில் 4 PM. 4 மணி வரைக்கும் அவங்க அப்படியே ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. Now look at the fifth one, little by little, which means gradually, கொஞ்சம் கொஞ்சமாக. My handwriting improved little by little. He is recovering little by little. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தேறி வர்றாரு. Little by little the snow disappeared. பனி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போச்சு. Sixth word, all in all, considering all aspects. ஸோ ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஆல் இன் ஆல், எல்லா விதமான விஷயங்களையும் கலந்து ஒரு முடிவுக்கு வர்றது. தேர் ஆர் சம் பிரிண்டிங் எரர்ஸ் பட் ஆல் இன் ஆல் இட்ஸ் அ குட் புக். ஒரு சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருந்தால் கூட, பிரிண்டிங் எரர்ஸ் இருந்தால் கூட ஆல் இன் ஆல், அதர்வைஸ் த புக் இஸ் வெரி குட். ஆல் இன் ஆல் ஹர் கண்டிஷன் ஹேஸ் இம்ப்ரூவ்டு. அப்படியே எல்லா விதமான விஷயங்களையும் கவனிக்கும் போது அவளுடைய நிலைமை வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஐ திங்க் ஆல் இன் ஆல் த மீட்டிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த மீட்டிங் வந்து ஒரு வெற்றியான மீட்டிங்காக எல்லா விதத்துலேயும் கவனிக்கும்போது ஒரு வெற்றியான மீட்டிங்காக இருக்குது. செவன்த் ஒன், டே ஆஃப்டர் டே, எவ்ரி டே ஃபார் அ லாங் டைம். அதாவது ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாள், அதாவது கொஞ்சம் நிறைய நாட்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறது. ஷி வாஸ் டயர்ட் ஆஃப் டூயிங் த சேம் ஒர்க் டே ஆஃப்டர் டே. ஒரே வேலையை செய்கிறதுல ஒரு டயர்ட்னஸ், ஒரே வேலையை திரும்ப திரும்ப இன்றைக்கி நாளைக்கு அப்படி தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டே ஆஃப்டர் டே ஜாயின் த ஸ்ட்ரைக். ஸோ நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாளாக அந்த ஸ்ட்ரைக்கில் இணைஞ்சாங்க. டே ஆஃப்டர் டே ஷி வெயிட்டட் ஃபார் சன் டு ரிட்டர்ன் ஃப்ரம் த வார். ஸோ டே ஆஃப்டர் டே ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் அவள் தன்னுடைய மகன் போர்லேருந்து வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. எய்த் வேர்ட், வேர்ட் ஃபார் வேர்ட், விச் மீன்ஸ் எக்ஸாக்ட்லி, அப்படியே எழுத்தில் கரெக்டாக இருக்கிறது. ப்ளீஸ் டெல் மீ வாட் ஷி செட் வேர்ட் ஃபார் வேர்ட். அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத அப்படியே எனக்கு திருப்பி சொல்லு. வேர்ட் ஃபார் வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையும் அவன் சொன்னதை எனக்கு திருப்பி சொல்லு.
You need not record the comments word for word. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ரெக்கார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மெனி பீப்புள் டு ரிப்பீட் வேர்ட் ஃபார் வேர்ட். அப்படியே ஒரு விஷயத்தை திரும்ப அதே வார்த்தையில் யூஸ் பண்ணி அந்த வார்த்தையில் திரும்ப சொல்கிறதுன்றது எல்லாத்துக்கும் ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஐடென்டிக்கல் பேர்ஸ் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். திஸ் would help you to make your language rich. Thank you for watching this video. Like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.